ஆவிக்குரிய மனுஷன் அடுத்த நிலைக்கு போகணும். அதனுடைய ஆங்கிலத்தினுடைய வார்த்தை என்ன கேட்டிங்கனாக்கா, அப்டேட் ஆகணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அப்டேட் ஆகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது நம்முடைய நடைமுறை, நம்முடைய வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையில் ஒரு அப்கிரேட் இல்லைன்னாக்கா உன்னை ஒரிஜினல் மதிக்க மாட்டான். அல்லேலூயா, நல்லா இருக்கிற ஃபோனையே விற்றுட்டு திருப்பி இன்னொரு ஃபோன் வாங்குறான். கேட்டானாக்கா இது பழைய வருஷன்றான். என்னைக்காவது உன் ஜீவியத்தை குறித்து நீ கவலைப்பட்டிருக்கிறியா? ஆப்பிள் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடியே ஆப்பிள் ஃபோனு பார்க்காதவங்க கூட அதை வாங்குறதுக்கு போய் புக் பண்ணி வச்சிடறான். எல்லாத்துலேயும் நீ மேலே போன நினைக்கிற, அடுத்த நிலைக்கு போன நினைக்கிற, ஆனால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து என்னைக்காவது நீ கவலைப்பட்டிருக்கிறியா? அல்லேலூயா. முதல்ல நீ எதில் அப்டேட் ஆகணும்? ரட்சிப்பு, உனக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்புலாம் அப்டேட் ஆகணும். எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். 15 வயசுல உனக்கு கிடைச்சிருக்கிற ரட்சிப்பு இந்த உலகத்தில் நீ மரிக்கும் வரை உன் கூட அது பிரயாணிக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ இந்த உலகத்தில் பிரயாணிக்கிற வரையில் அந்த ரட்சிப்பு உன் கூட பிரயாணிக்கிற உயிர் இருக்கணும். அந்த ரட்சிப்புக்கு உன் ரட்சிப்பை நீ கவனிக்கல, உன் ரட்சிப்பை நீ பாதுகாக்கல, உன் ரட்சிப்பு உனக்குள்ள பலப்படல, உன் ரட்சிப்பு தேறினதாய் மாறலனாக்கா உன் ரட்சிப்பு செத்து போய் நிறைய நாள் ஆச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை உணர்ந்து பாருங்க. என் ரட்சிப்பு இன்னைக்கு உயிரோடு இருக்குதா அல்லது அது செத்து போச்சா? உணருங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், உணருங்க. என் ரட்சிப்பு செத்து போயிருக்க உயிரோடு இருக்குதா? உன் ரட்சிப்பு உயிரோடு இல்லைனாக்கா ஆல்டர் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் புலம்புங்க. ஆண்டவரே, என் ரட்சிப்பு உயிரடையணும், என் ரட்சிப்பை பாதுகாக்கணும். ஆண்டவர் சொல்றாருங்க, ரட்சிப்பு என்பது உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கிரீடத்தை போன்றதான். அதை உன் கையில் கொடுத்துட்டு கடைசி வரையில் அதை பத்திரமா பாதுகாத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாருடைய கடமை? யாருடைய கடமை? உன் ரட்சிப்பை உங்கள் அப்பா பாதுகாக்க மாட்டார், உன் ரட்சிப்பை உங்கள் அம்மா பாதுகாக்க மாட்டாங்க, உன் ரட்சிப்பை உன் மனைவி பாதுகாக்க மாட்டாங்க, கணவன் பாதுகாக்க மாட்டாங்க, உன் பிள்ளைகள் பாதுகாக்க மாட்டாங்க. உன் ரட்சிப்பை யார் பாதுகாக்கணும்? யார் பாதுகாக்கணும்? என்னால் முடிந்த அளவுக்கு உன்னை ஹோப் பண்ணி உன்னை அடுத்த நிலை கொண்டு போக நினைப்பேன். ஆனால் உன் ரட்சிப்பை என்னால் பாதுகாக்க முடியாது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்னால் பாதுகாக்க முடியாதுங்க. உன் ரட்சிப்பை பாதுகாக்கணும்னாக்க நீ முயற்சி செய்யணும். நீ முயற்சி செய்யணும். எந்த இடத்துல போனாலும் உனக்கு அந்த எண்ணம் இருக்கணும், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ளே இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும். அதிக பயமா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், பயத்தோடு கூட ஒரு மனுஷன் வாழலனாக்கா அவனுக்குள்ள ரட்சிப்பு கிடையாதுன்ற அர்த்தம். உனக்குள்ள ஒரு தேவ பயம் இல்லாமல் நீ துணிகரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறனாக்கா உனக்குள்ள என்ன கிடையாது? உனக்குள்ள என்ன கிடையாது? பாருங்க, நான் அழகாக ஸ்கேன் பண்ணிவிடுவேன். உன்னை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரொம்ப உள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வாழ்கிற வாழ்க்கையை வச்சு சொல்லுவேன் உனக்குள்ள ரட்சிப்பு இருக்குதா இல்லையா. நீ நினச்சிக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாவை பெற்றுட்டேன், அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் கனிகளினாலே அறியப்படுவீர்கள், கனிகளினாலே அறியப்படுவீர்கள். இந்த இடத்துல இருக்கிற சிலரெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உன் கனி எனக்கு காட்டி கொடுக்குது. உன் ரட்சிப்பை நீ வாழ வைக்கிறியா, உன் ரட்சிப்பை நீ சாகடிச்சிட்டியான்றது எனக்கு காட்டுது. சில பேருடைய அந்த ஜென்ம குணம் இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் சாகலை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், முதல்ல ஒரு கிறிஸ்தவன், அதாவது ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிப்பு தான் அஸ்திபாரமே. அஸ்திபாரமே ரட்சிப்பு தான். இப்போது முதல்ல நம்ம வாசித்தோம், உன் ரட்சிப்பை நீ என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். அடுத்த வசனம் சொல்லிச்சு பிலிப்பியர்ல 2:12 வாசிங்க. பிரியமானவர்களே, எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற போது மட்டுமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும். நான் பாஸ்டர் பார்த்தாலும் சரி, உன்னுடைய பெற்றோர் பார்த்தாலும் சரி, உன் தாய் தகப்பன் பார்த்தாலும் சரி, யார் உன்னை பார்த்தாலும் சரி, பாகாகட்டியும் சரி, வசனம் சொல்லுது,
நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதிகமான நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவு. ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டவன். அது பாதுகாக்கிற கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதனால சிலர் கேட்கக்கூடாது, பாஸ்டர் அதிகமாக கோவப்படுறது ரட்சிப்பு இழக்கிறதுக்கு காரணமாக இருக்குமான? தேவை உள்ளவைகளுக்கு கோவப்படாமல் இருக்கிறது கூட தப்பு தான். ஆண்டவர் இயேசுநாதர் தன்னுடைய ஊழியத்தினுடைய பிரயாணத்தில் ஸ்தோத்திரம் ஒரு சபைக்குள்ளே போகிற போது அது கல்லர் குகையாக்கி வச்சுருந்தாங்களாம். என்ன ஆக்கி வச்சுருந்தாங்களா? அதை கல்லர் குகையாக்கி வச்சுருந்தாங்களாம். அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார்? கடும் கோபம் கொண்டு மொத்தத்தையும் அடித்து தும்சம் பண்ணுறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சீஷர்கள்லாம் அவரை மலைத்து போய் பார்க்குறாங்க. என்னடா ஒரு பொறுமைசாலி, இவ்வளவு சாந்தம் உள்ளவர், இவ்வளவோ கோவப்படுறாரு அப்படி நினச்சாங்க. அவர் அந்த நேரத்தில் அவர் கோவப்படலைன்னாக்கா இன்னைக்கு வரையிலும் சபை கல்லர் குகையாகத்தான் இருந்திருக்கும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு தாய் தகப்பன் என்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, ஊழியக்காரங்களுடைய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்கெல்லாம் தேவை உள்ளவைகளுக்கு என்ன பண்ணணும்? கோவப்படணும். அடுத்த நிலைக்கு அவங்க போயிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்கள அடுத்தது உருவாக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த ரட்சிப்பு இல்லாமல் ஒருத்தனும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அப்பான்ட்டு கூட முடியாது. ரெண்டாவது காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகணுன்னாக்கா ஆரம்ப நிலையில் இருந்த உன் நம்பிக்கை வேற, அடுத்தது நீ போகிட்டு இருக்கிறப்போ உன்னுடைய நம்பிக்கையுடைய தன்மைகள் வேற மாதிரி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். யோவான் 20வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவர்களுடனே சொன்னார் என்றார்கள். அதற்கு அவன் தோமா, யாருன்னா தோமா, அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய இவர்தான் கிறிஸ்து என்று சொல்லி நான் நம்ப மாட்டேன். இது ஆரம்ப கால விசுவாசம். அவரை நான் பார்த்து ஆணி அடிக்கப்பட்டிருக்கிற கையில ஓல்ஸ் இருக்குதான்றது பார்த்தா தான் நான் கிறிஸ்துன்னு நம்புவேன். விழால குத்துனாங்கல்ல, அந்த இடத்துல ஓல்ஸ் இருக்குதான்றதை பார்த்தா தான் நான் நம்புவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதெல்லாம் இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன். இது எப்படின்னாக்கா ஆரம்ப நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்திருக்கிற நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு பிறகு அந்த ஊழியத்திலே பயிற்றுவிக்க அப்பவும் அவன் என்ன சொல்லலை, அவரை பார்த்தா தான் நான் நம்புவேன், அவர் பேசுகிறத கேட்டால் தான் ஜனங்களுக்கு நான் போய் சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்லி அவன் ஆர்குமெண்ட் பண்ணலை. ஒரு ரட்சிக்கப்படுகிற போது என் விசுவாசம் இருந்த நிலை வேறு. இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டவங்க பல வருஷமாக சபைக்குள்ளே இருக்கிறவங்க சிலர் சொன்னாங்க, அம்மா கர்த்தர் நடத்துவாருங்க. எங்க பாஸ்டர் என்னால் முடியல பாஸ்டர், உங்க பாஸ்டர் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஆண்டவருக்குள்ளே பலப்படுங்க அப்படி சொன்னாக்கா ஒன்றுமே முடியல பாஸ்டர், நான் என்ன சொல்கிறது, எனக்கு இதுக்கு முடிவு தெரியல பாஸ்டர். யார் சொல்கிறா? ரட்சிக்கப்படாதவன் சொல்லலைங்க, ரட்சிக்கப்பட்டவன் சொல்கிறான். நீ ஆரம்பத்தில் தோமாவை போல ஏதாவது பார்த்தா தான் நம்புன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீ எப்படி வந்துட்டு தெரியுமா? எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இதுதாங்க விசுவாசிகளுடைய நம்பிக்கை. இதான் அன்னைக்கு கை வச்சு பார்த்தா தான் நம்ப வேண்டி சொன்னவன் இன்னைக்கு என் உயிரை கூட எடுத்துக்குங்க ஐயா, அவரை போல ஒரு புனிதர் இந்த உலகத்தில் யாரும் இல்லையா. நான் செத்தாலும் அவருக்காக நான் செத்துடுறேயா, நான் மாண்டாலும் அவருக்காக மாண்டுறையா. என்னை எப்படிலாம் கொல்ல நினைக்கிறீங்களோ கொல்லுங்கய்யா. ஆண்டவரை போல ஒரு ரட்சகர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை.
ஒரு தோமாவை எழுப்புவதற்காக தாயா இந்த சபைக்குள்ள கர்த்தர் அனுதினமும் தேவ வார்த்தையினால கர்த்தரை பிழைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ ஆதியில இருந்த தோமாவை வாழ்றதுக்கு இல்லை, ஆதியில இந்த மனுஷனை வாழ்றதுக்காக அல்ல, அந்த குழந்தை பருவத்தை தாண்டி கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவனாய் நிற்பதற்காக தன் கர்த்தர் விரும்புகிறார். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ தேறினவனா மாறணும். இப்போ பஸ்ட் அப்படி நம்பின உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஏதாவது அற்புதம் நடந்தா தான் இயேசுவை நம்பின ஒத்துக்கிறேன். நீ இல்லை, நானும் தான். ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா? எங்க அப்பா என்னை கைவிட மாட்டாரு. எனக்கு துன்பம் வரட்டும், எனக்கு பிரச்சனை வரட்டும், எனக்கு உபத்திரம் வரட்டும், எனக்கு கலக்கம் வரட்டும், எனக்கு கண்ணீர் வரட்டும், ஆனா இயேசு என்னை கைவிட மாட்டாரு. கையை தட்டி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அப்கிரேட் ஆகுங்க, அப்கிரேட் ஆகுங்க. இன்னைக்கு இந்த வாசலை விட்டு வெளியில போகும்போது சொல்லுங்க, இனி என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர். ஒரு சுய மனுஷனை நான் கர்த்தரை ஆராதிக்க கூடாதுங்க. ஏதாவது ஒரு கொடுத்தா நல்ல ஒரு குடுகா கட்டி கெட்ட ஒரு இன்னும் எத்தனை நாளுங்க அரைச்சமாவே அரைச்சிட்டு இருப்பீங்க. நெவர். தப்பு. எனக்கு ஆண்டவர் நன்மை செய்தாலும் அவர் தான் தெய்வம், எனக்கு தீமையே அனுமதித்தாலும் அவர் தான் தெய்வம். என் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாலும் அவர் தான் தெய்வம், என் ஆயுசு நாட்களை குறைச்சி கொடுத்தாலும் அவர் தான் தெய்வம். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் மனரம்யமாக வாழ்வதற்கு என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ரக்கா மாமா ரிப்பா மாமா ரிகா சாலத்தி நக்கத்து நதனமா ரிப்பி மாமா மாமா கத்தி நதல துணா ரிபியா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட என்ன இருக்குதோ இல்லையோ, ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிற விசுவாசம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இதை கொண்டு நான் கரை சேர்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் எடுத்து வாசிச்சு பாருங்க, பரிசுத்தம். பரிசுத்தத்தில் நமக்கு ஒரு அப்கிரேட் இருக்கணும். ஆமென். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 21, 22 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒரு மனுஷனுடைய பரிசுத்த வாழ்க்கை அவனுக்குள்ள நிரம்ப ஆரம்பிச்சிச்சு. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கை தூய்மை அடைஞ்சிச்சுனாக்கா என்ன பாருங்க, இப்போ என்ன பாருங்க, பைபிள் பார்க்காதீங்க, இப்போ என்ன பாருங்க, தூய்மை அடைஞ்சிச்சுனாக்கா அந்த மாற்றம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு சின்ன ஒரு தப்பை ஒருத்தர் வந்து என்னை நம்மளை பார்த்து அவர் சொல்கிறான்னு நினச்சிங்க, எம்மா தம்பி இது தப்பு, எம்மா இது தப்புமா, இது சரியில்லைம்மான்ட்டு சொல்கிறான்னு நினச்சிங்களேன். அதை வந்துட்டு எப்படி சொல்கிற, உன்னை பார்த்துக்கோ என்னை பார்த்துக்கோ எனக்கு தெரியும் எனக்கு, அப்படி சொல்லனாக்கா உன் பரிசுத்த வாழ்க்கை ஸ்டடி ஆகலன்ட்டு அர்த்தம். ஸ்டடி ஆகலன்ட்டு அர்த்தம். இது பெரிய யோக்கியம். நிறைய பேசுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னத்துமா சொல்கிறேன், ஏதோ என்னிடத்தில் ஏதோ ஒரு தவறு தெரியுது, என்னிடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை தெரியுது, என்னிடத்துல ஏதோ ஒரு தவறான காரியங்கள் தெரியுது, அது என் பார்வைக்கு தெரியல. அவங்களுக்கு அது தெரிகிற போது சரிங்க 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 அதை நான் ஒழுங்குபடுத்திக்கிறேன். உன் பரிசுத்தம் வளர்ச்சி அடைந்ததற்குண்டான முதல் அடையாளம் என்ன தெரியுமா? உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பாரா? உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுப்பாரா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சகை என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிற நம்ம அந்த இடத்துல அந்த மனுஷன் அது வரையிலும் பத்தலை 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 பத்தலைன்ட்டு இருந்தவன். ஆனால் இயேசுவை ஒரு முறை சந்தித்து ஒரு முறை இயேசுனுடைய சத்தம் கேட்ட உடனே அவன் முதல்ல சொல்கிறான், நான் யாரிடத்திலாவது அநீதியாய் சம்பாதித்திருப்பேனால் அதை நாளத்தனையே நான் திருப்பி கொடுத்துறப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இந்த ராஜாதி ராஜாவோடு கூட வாழ்கிற பரிசுத்தமான வாழ்க்கை எனக்கு போதுமா. கையை தட்டி, இது போதும். இது கொடுக்காத சமாதானத்தை பரிசுத்தமான வாழ்க்கை எனக்கு தரும், வாழ்க்கை எனக்கு தரும். அதனால தான் தாவீது சொல்றாரு, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. அந்த உணர்வுள்ள இருதயத்தை கேட்கணும். நீங்க அப்பா கிட்ட கேட்கணும். எப்போ என்னை குறித்து ஒரு காரியத்தை கர்த்தர் சுட்டி காண்பிச்சாலும் சரி, ஆண்டவரே நீங்க எனக்காக பேசின வார்த்தை, இந்த வார்த்தைக்கு என்னை விட்டு கொடுக்குறப்பா.
தாவீதுனிடத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறாரு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராஜாவுக்கு முன்பதாக சிலர் பயப்படுவாங்களாம், தீர்க்கதரிசி கூட பயப்படுவாங்களாம். அதனால தான் எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவுக்கு பயந்து எங்கே போனா ஊரை விட்டுட்டு காட்டுக்கு ஓடினா. ஏன்னா அவனை கொலை செய்து போடுவார் சொல்லிட்டு. அப்போ நாத்தான்வேல் தீர்க்கதரிசி தாவீது இடத்துல போய் சொல்கிறான், நீ தான் அந்த பாவி, நீ தான் அந்த அக்கிரமக்காரன், நீ தான் அந்த பாவத்தை செய்தவன் அப்படின்னு சொல்கிற போது பட்டயத்தை எடுத்து நாத்தான்வேல் தீர்க்கதரிசியுடைய கழுத்துக்கு மேலே தாவீது வைக்கல. அந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே நான் நல்லவன், நான் பரிசுத்தம் உள்ளவன், நான் கடவுளுக்கு பிரியமானவன் சொல்லலை. உடனே முழங்காலில் நின்று அப்பாவை பார்த்து சொல்கிறாய், ஆண்டவரே இந்த நீசனான மனுஷனாகி எனக்கு மேலே கிருபையாக இருங்கப்பா, இந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்குள்ளே புதுப்பிங்க என்று சொல்லி அவன் கதறி 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 அழ ஆரம்பித்தானா. நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், நீ செக் பண்ணி பாரு. யாராவது உன்னை ஒரு குறை சொல்கிறாங்க, யாராவது உன்னை ஒரு தப்பு சொல்கிறாங்க, யாராவது உங்ககிட்ட வந்துட்டு இந்த காரியத்தில் ஒரு இது இருக்குன்னு சொல்கிறாங்கன்னாக்கா அவங்க கூட நம்ம ஆர்குமெண்ட் பண்ணுறோமா, அல்லது அவங்க கூட வந்துட்டு நம்ம போட்டி போடுறோமா, அவங்க கூட வந்து நம்ம யுத்தம் பண்ணுறோமா, அவங்க கூட நம்ம பிரச்சனை பண்ணுறோமா, அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மளை விட்டு கொடுக்குறோமா. நீ விட்டு கொடுக்கறதுனால, கர்த்தருடைய சமூகத்தில் அழுகிறதுனால, புலம்புறதுனால சொல்றவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற உனக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து ஒத்தாசை வரும். நீ எந்த மனுஷனுக்காகவும் வாழ்க்கை வாழாத, உன் தெய்வத்திற்காக வாழ கற்றுக்கொள். எந்த மனுஷனுக்காக உன்னை நீ ஒடுக்காத, தெய்வத்திற்காக உன்னை ஒடுக்கு. உன் தெய்வத்திற்காக உன் பரிசுத்த வாழ்க்கையை நீ பாதுகாத்துக்கொள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சமாரிய பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சமாரிய பெண் எல்லாருடைய பார்வைக்கு முன்பதாக ஒரு அருவருப்பான காரியத்தை செய்யக்கூடியவளாக இருந்தாளாம். எல்லாரும் அவளை குற்றம் சாட்டுகிறார்கள். இயேசுவும் குற்றம் சாட்ட நினைக்கிறாரா? அல்ல, அவளை பரிசுத்தம் பண்ண நினைக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சமாரிய பெண்ணை குறித்து சொல்லுகிற போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த உடனே அவள் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறதற்கு விட்டு கொடுத்தாள். பரிசுத்தம் பண்ணி அவள் ஆர்குமெண்ட் பண்ணலை. நீ தப்பு பண்ணுவேன், நீ என்கிட்ட அக்கிரம் பண்ணுவேன், நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், உன்னை குறித்து எனக்கு தெரியும், அதெல்லாம் சொல்லலைங்க. அவள் என்ன பண்ணலாம்? ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து இன்னும் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள நினைத்தாலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மூன்றாவது காரியம், உன்னுடைய பரிசுத்தத்திலே அடுத்த நிலைக்கு நீ போகணும். உன் பரிசுத்தத்தில் அடுத்த நிலைக்கு போகணும். இப்போ முதல் நிலை எப்படி கேட்டிங்கனாக்கா, நீ போயிட்டா நீ ரைட்டான்ட்டு கேட்டுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. அடுத்த நிலை, அடுத்த பரிமாற்றம் என்பது யார் எப்படி இருந்தாலும் சரி, என்ன நான் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும். யாரையும் நான் கணக்கிட்டு பார்க்கக்கூடாது, யாரையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேங்க, எந்த மனுஷனோடு கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவங்களும் விசுவாசி தானே, அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, அவங்க அப்படி இருக்கிறாங்களே, அது தப்பு இல்லையா? நான் இருந்தால் மட்டும் ஏன் தப்பு? நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? நான் மட்டும் ஏன் அப்படி வாழணும்? நெவர். நீ யாரை பார்க்கணுன்னாக்கா கிறிஸ்துவை பார்க்கணும், வேதத்தை பார்க்கணும். வேதம் உனக்கு என்ன கற்பித்து கொடுக்கிறது அதை பாரு. இந்த கேள்வி கேட்குற வேலையை முதல்ல விட்டுடு. உன் கையில் இருக்கிற உன் பைபிள் என்ன உனக்கு சொல்லி கொடுக்குது? உன் கையில் இருக்கிற பைபிள் அடுத்த நிலைக்கு உன்னை எப்படி கொண்டு போன நினைக்குது? அதுதான் தாவீது சொல்றார், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. நீ கேள்வி கேட்டே உன் வாழ்க்கையில பாதி நேரத்தை வீணாக்கிட்ட. இனியும் வீணாக்காத. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த காரியம் வாசிங்க பார்க்கலாம். சபையிலே உன்னுடைய சபையிலே நீ அடுத்த நிலைக்கு வளர்ந்திருக்கிறியா? எடுத்து வாசிங்க பார்க்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 1-9 வசனங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலன் ஆகிய பவுலை குறித்து உங்களால் பார்க்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய
சீஷரை பயமுறுத்தி நல்ல இந்த பவுலை குறித்து கொஞ்சம் சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ஷார்ட்டாக சொல்கிறேன், நல்ல கவனி. இந்த சவுல் எப்படி கேட்டிங்கனாக்கா அந்நிய தெய்வத்தை பின்பற்றுகிறவன் அல்ல. இயேசு இருக்கிற போது யெகோவாவை பின்பற்றினவன், யூத முறைப்படி யூத கலாச்சாரப்படி யெகோவாவை பின்பற்றினவன். இயேசுவை நம்பல, அவ்வளவுதான். இயேசுடைய சீஷர்களை நம்பல, அவ்வளவுதான். சபைகளை வெறுத்தான். இது உடன்படிக்கை அல்ல அப்படின்னு நினைச்சான். ஆனா பழைய ஏற்பாட்டின்படி அந்த முறைமைகளை எல்லாம் என்ன பண்ணனா சரியாய் கடைபிடித்து கொண்டு இருந்தானா. அப்ப அவன் எப்படி இருந்தானா, சபைகளை, சபையினுடைய ஊழியக்காரர்களை, சிஷ்யர்களை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான். வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் கூட ஒரு நேரத்தில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி இருப்போம், சபைகளை துன்பப்படுத்தி இருப்போம். அவங்கள ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, பார்த்தியா நான் பயங்கரமான விக்கிரகார அதை பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவனை அவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. என்னை கூட எடுத்துங்களேன், எனக்கு கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாம் பிடிக்காது. நான் விளையாட்டை நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் கடவுளுடைய ரட்சிப்பை பெற்று அப்கிரேட் ஆயிட்டேன். இன்றைக்கு சபைகளை நேசிக்கிறவனாய் மாறிட்டேன். இன்னைக்கு அநேக சபைகள் கட்டப்படுகிறதற்கு காரணம் உள்ளவெல்லாம் மாறி இருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சபை உனக்கு கொடுத்த ரட்சிப்பு, உன் சபை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம், உன் சபை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த சபையிலே உன்னுடைய ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இருக்குதா? இந்த சபையில் என்ன பரிமாற்றத்தில் இருக்கிற? பின்னாடி வந்து உட்கார்ந்தவங்க உட்கார்ந்த மாதிரியே இருப்பாங்க. இந்த சவுலை பார்த்தீங்கன்னாக்கா அப்படிதான் இருந்தான். துன்பப்படுத்துகிறவனா இருந்தான், சபைகளை உடைக்கிறவனா இருந்தான், சபைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடியவனா இருந்தான். ஆனால் என்ன தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சவுலுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. அவன் தொடப்படுகிறான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அநேக நிருபங்களை எழுதுகிறான். கொரிந்து பட்டணத்திற்கு போகிறான், பிலிப்பு பட்டணத்திற்கு போகிறான், அப்போஸ்தலர்களை சந்திக்கிறான், ஊழியக்காரர்களை சந்திக்கிறான், அதை கட்டுறான், அதெல்லாம் டெவலப் பண்ணுறான், வீட்டு வேலை செய்கிறான், கூடார வேலை செய்கிறான். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்கன்னாக்கா எதையுமே எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் நடத்துவார்ன்ட்டு நினைக்கிட்டு அது ஒரு விசுவாசம். யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அது ஒரு விசுவாசமா? கிடையாது. அந்த பவுல் பாருங்க, யாரையும் எதிர்பார்க்கல. கர்த்தர் தன்னை நடத்துவார் என்று எதிர்பார்த்துட்டு கிடைப்பதை நினைத்து அந்த ஊழியத்தை டெவலப் பண்ணிகிட்டே இருந்தானா. அவன் ஊழியத்தை மட்டும் இல்லைங்க, நிறைய ஊழியத்தை டெவலப் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை தான் கர்த்தர் அடிமைக்கு தந்திருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ ஊழியங்களுக்கு கடந்து போயிருக்கிறேன். எத்தனையோ ஊழியங்கள். ஆந்திர பட்டணத்திற்கு போயிருக்கிறேன், கர்நாடகா பட்டணத்திற்கு போயிருக்கிறேன், கேரள பட்டணத்திற்கு போயிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னால் கூடிய மட்டும் சபைகளை பலப்படுத்துகிற ஒரு கிருபையை கத்த தந்திருக்கிறார். ஊழியக்காரர்களை பலப்படுத்துகிற ஒரு கிருபையை கத்த தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு நாள் சாட்சியாய் கத்த நிறுத்துவாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய வேலை உடைப்பது மட்டுமல்ல, உடைக்கிறதற்கு காரணமாக இருந்தது மட்டுமல்ல, உருவாக்கப்படுகிறதற்கு காரணமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. உன் சபை உருவாக்கப்படுறதுக்கு, உன் சபையில வளர்ச்சி அடைய செய்வதற்கு, உன் சபை உயர்வின் பாதையில கடந்து போகிறதற்கு நீ ஒரு காரணமாக இருக்கணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சொல்லுது 28:31 சொல்லுது, அந்த பவுல் சபைகள் உருவாக்கப்படுறதுக்கு அவன் காரணமாக இருந்தானா. கடைசியான காரியம் லூக்கா 22:61 62 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று. இப்ப பாருங்க, இந்த பேதுருடைய ஆரம்ப வாழ்க்கையில ஆண்டவருக்காக திடன் கொண்டு அவனால் நிற்க முடியல. அவன் என்ன பண்ணுறானாக்கா, ஆண்டவரை தெரியாது, அப்படிப்பட்டவரோட நான் பழகினது கிடையாது, அப்படிப்பட்டவர் எனக்கு யாருன்னு தெரியாது அப்படி சொல்லி சாதாரணமாக மறுதளிக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மறுதளிக்கிறான். ஆனால் அந்த பேதுரு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஊழியத்தில் அபரீதமாக கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாராம். அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38-39 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாசிங்க பார்க்கலாம். அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். ஒரு பிரதர் வந்து சாட்சி சொன்னார், ஞாபகம் இருக்கா? நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன், 99 ரட்சிக்கப்பட்டேன்னாரு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 26 வருஷம். இந்த சபைக்கு வந்து அவர் எத்தனை வருஷம் எதிர்பார்த்தல. ஆனால் இப்போ சொல்கிறாரு, என்னால் கூடிய மட்டும் நிறைய ஊழியங்களை இப்போதான் நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன்னு சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்போ இதற்கு முன்னாடி தன்னுடைய வாழ்க்கை இதுதான், தன்னுடைய சூழ்நிலை இதுதான் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பிச்சு அவங்க ஊழியக்காரங்களை பார்க்க ஆரம்பிச்சு என்ன ஆயிட்டாங்களா, அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இது எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஊழியம் செய்யணும், நான் கர்த்தருக்காக வாழணும், ஆண்டவரோடு கூட இருக்கணும், ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்தணும். பாருங்க, தெரியாதுன்னு சொன்னவன், இவரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னவன் பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அப்கிரேட் ஆகுறான். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி. எல்லாம் அப்படியே கண்ணு முடுங்க பார்க்கலாம். ரகமா ரீபி மக்களத்தினத ரிபியா.